உலகத்திலே யாரும் இந்த மாதிரி ஒரு பிரியாணி பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா, அப்படி ஒரு பிரியாணியை நான் இன்றைக்கி பண்ணினேன். இன்றைக்கி வந்து டாபிக் என்னென்னா, கடாயில் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டாபிக். நான் அப்படி தான் வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு, நாங்கள் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு, இப்போ தான் உட்காந்தேன் வீடியோ எடிட் பண்ணலான்னு. எடிட் பண்ணும்போது தான் கவனித்தேன், நான் முக்கியமாக பிரியாணிக்கு ஒரு பொருள் சேர்க்கணும். அதை சேர்க்கவே இல்லை. அது என்னன்னு வீடியோக்கு நடுவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம கடாயில் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நாம் இதில் பண்ணும்பொழுது அரிசி கொஞ்சம் கூட உடையவே உடையாது. நல்ல ஜூஸியான பிரியாணி. ரொம்ப குயிக்காகவும் முடிஞ்சிடும். நம்ம நிறைய டைம் பாத்திரத்துலலாம் பண்ணுவோம் இல்லையா, பாத்திரத்தில் குக்கர்லலாம் பண்ணுவோம் இல்லையா, அதை மாதிரி பண்ணுறதை விட நீங்கள் கடாயில் ஒரு முறை பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் பண்ணும்பொழுது ரொம்ப குயிக்காக நமக்கு பிரியாணி கிடச்சிரும். கொஞ்சம் கூட அரிசி உடையவும் உடையாது, அடிக்கும் பிடிக்காது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் சமைக்கும்போது ஒரே ஒரு டம்ளர் மட்டும் போட்டு சமைச்சு பாருங்கள், எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. நான் 1 கிலோ அளவுக்கு வரைக்கும் கடாயில் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 5 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம எப்போவுமே பிரியாணி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். தக்காளி அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 5 எடுத்துருக்கேன். அதையும் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஒரு 6, 7 லவங்கமும் ஒரு இன்ச் அளவு ஒரு பட்டை துண்டு நான் இதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதில் மசாலாவும் அதிகமாக இருக்கவே இருக்காது. மசாலா ரொம்ப குறைவாக போட்டு சமைச்சிருக்கேன். ஒரு சிலருக்கு மசாலா அதிகமாக சேர்த்தா பிடிக்காது இல்லையா, அதனால் மசாலா குறைவாக சாப்பிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். மசாலா வந்து அதிகமாக இருக்கவே இருக்காது. இதில் நான் பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது அரிசி வந்து அளவு எவ்வளோனா 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். 1/2 கிலோ தான், 1/2 கிலோ அளவுக்குலாம் கிடையாது, 1/2 கிலோ அரிசி தான். இதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் பச்சை மிளகா 3 எடுத்திருக்கேன். அரிசியை வந்து நான் கடாய் ஸ்டவ்வில் வச்சேன் பார்த்தீங்களா, அப்போ தான் அரிசியை கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நான் முன்னாடியெல்லாம் ஊரெல்லாம் வைக்கல. நீங்கள் எப்போ பிரியாணி பண்ணினாலுமே நம்ம காய் கட் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் அரிசியை ஊற வச்சா போதும். இது முன்னாடியே எல்லாம் ஊற வச்சிங்கன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். நீங்கள் சமைக்க போகும்போது அரிசியை தண்ணியில் போட்டுட்டு சமைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த டைம் போதும் அது ஊறுறதுக்கு. பச்சை மிளகா போட்டதும் கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் புதினா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட புதினா இல்லை, புதினா இல்லாமல் நான் சமைக்கிறேன். உங்கள்கிட்ட புதினா இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. என்கிட்ட புதினா இல்லை, அதனால தான் நான் அதில் சேர்க்கல. நான் ஒரு பொருள் சேர்க்கவே இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அது புதினா கிடையாது. புதினா வீட்டில் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். நான் புதினா இல்லாமல் தான் இன்றைக்கி பிரியாணி பண்ணினேன். ஆனால் முக்கியமாக ஒன்று போடணும், அதை நான் போடவே இல்லை. அது என்னென்னு உங்களுக்கு வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் சிக்கன் சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்துட்டு சிக்கனும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் இதில் எதுவுமே கலந்துலாம் இல்லை, வெறும் மிளகாத்தூள். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே 3 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த காரமே இதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா மசாலா நம்ம நிறைய சேர்க்கக்கூடாது அப்படின்னு தானே சமைச்சிட்ருக்கோம். அதனால் இந்த காரமே நமக்கு சரியாக இருக்கும். இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்துட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், ஏன்னா அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே போதும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் அதே மாதிரி மூடி விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து எடுத்து திருப்பி எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விடுங்க. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இதில் அளந்து எடுத்துக்கோங்க. எதில் அளந்து எடுக்கிறீங்களோ அதுலேருந்து இப்போ ஒரு கப்பு அரிசி எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நீங்கள் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு 3 கப் அளவு அரிசி இருந்தது. நான் 4.5 கப் அளவுக்கு தண்ணி இதில் நான் இப்போ சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பெல்லாம் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசியை போடணும். அதே மாதிரி உப்பு நீங்கள் அந்த டைமில் தான் செக் பண்ணணும். அரிசி போடுறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா கொதிக்கும் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க அந்த டைமில். ஏதாவது பத்தலைன்னா நீங்கள் அந்த டைமில் சேர்த்துக்கோங்க. உப்பு போட்ட உடனே நம்ம உப்பு செக் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அது சம்டைம்ஸ் வந்து பத்தாமல் போயிடும், நமக்கு குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம சேர்த்துருவோம். அப்போ என்ன ஆகும்னா, ஏன்னா உப்பு கரைஞ்சிருக்காது, கொஞ்சம் நேரம் கழித்து தான் கரையும். அதுக்கப்புறம் நம்ம திரும்பி வாயில் வைக்கும்போது உப்பு வாயில் வைக்க முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். அதனால் தண்ணி நல்லா கொதிக்கும்போது அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு எதை சேர்க்கணுமோ அதை நீங்கள் அப்போ சேர்த்துக்கோங்க. அரிசி போட்டுருங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசியை ஒரே இடத்துல போடாமல் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா உதிர்த்து விடுங்க.
உதிர்த்து விட்டுட்டு கரண்டியில் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசி உடையக்கூடாது. அடியிலேருந்து மெதுவாக எடுத்து அப்படி விடுங்க. இப்படி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் மசாலா சிக்கன் எல்லாம் ஒன்றா சேரும். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. மூடி போட்டுட்டு மேலே வெயிட் ஏதாவது வச்சுருங்க. வெயிட் ஏதாவது வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் 10 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான கடாய் பிரியாணி ரெடி ஆகிடும். இதில் உடையவே உடையாது அரிசி. நம்மளுக்கு அடியும் பிடிக்காது. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக ஜூஸியான பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி எது போடலைன்னா, நான் வந்து புதினா வந்து போடலை. என்கிட்ட புதினா இல்லை. அதனால தான் நான் புதினா போடாமல் தான் சமைச்சேன். நான் நிறைய டைம் அந்த மாதிரி சமைச்சிருக்கேன். புதினா போடாத சமைக்கும்பொழுது ரொம்ப நல்லாவே தான் வரும். அவ்வளோ பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. இன்றைக்கி நான் என்ன போடலைன்னா, பிரியாணி பண்ணினாலே கண்டிப்பாக பிரியாணியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக போடணும். அது போடலைன்னா பிரியாணி மாதிரியே இருக்காது. அந்த ஸ்மெல்லும் நல்லாவே இருக்காது. டேஸ்ட்டும் கூட நல்லாவே இருக்காது. ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் பிரியாணி போடாமல் தான் சமைச்சிட்டேன். தெரியாமல் தான் சமைச்சிட்டேன். ஆனால் அவ்வளோ சூப்பராக வந்தது பாருங்கள். நான் எடிட் பண்ணும்போது தான் கண்டுபிடிச்சேன்.